எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குந்தன் இயரிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது என்னென்னா, லட்சுமி காயின் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வந்து அட்டாச்சர். இதுக்கு பேர் எப்படின்னா இயரிங் அட்டாச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து பின்னாடி லட்சுமி காயினுக்கு பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேர் ஸ்டாப்பர். ஸோ இது வந்து நீங்கள் அட்டாச்சருக்கு பின்னாடி நம்மளோட இயரிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. இதுவுமே ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லட்சுமி காயின் எடுக்கிறேன் நான். இந்த காயினுமே நம்மளுக்கு எல்லா ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது, ஆரி ஒர்க் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இல்லைனா நான் அதுக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஏதாவது சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் P7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த க்ளூ பற்றி சொல்லியிருக்கிறேன், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த அட்டாச்சரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போனா வந்து என்ன ஆயிரும்னா, நீங்கள் வந்து அடுத்த தடவை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் எத்தனை இயரிங் பண்ண போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா இயரிங்க்கும் இந்த அட்டாச்சர் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இல்லை இதை வந்து நீங்கள் 2 hours கிட்டே நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகும். நீங்கள் 2 hours கிட்டலாம் எடுத்துட்டீங்க, இல்லைனா 1 hour கிட்டேயாவது அட்லீஸ்ட் ஸ்டிக் பண்ண விடுங்க. அப்போனா உங்களுக்கு வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அந்த அட்டாச்சர் வந்து நகண்டு போகாது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து டைமண்ட் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பண்ண போகிறது ஃப்ளவர் டிசைன். அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டைமண்ட் குந்தன் ஸ்டோனு. ஸோ இதில் வந்து நான் ப்ளூ கலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வீடியோவில் அட்டாச் பண்ண முடிஞ்சாலும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்களா ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருச்சா. ஸோ இதுக்கு மேலே கூட நீங்கள் 3D ஒர்க் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சென்டரில் ஒரு 4 mm ஒயிட் கலர் குந்தன் ரவுண்ட் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒரு அழகான ஒரு குந்தன் ஸ்டட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பின்னாடி எப்படி அட்டாச்சர் நீங்கள் 2 hours கிட்ட ட்ரை பண்ண விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்னா அது நல்லாவே ப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ தான் வந்து புஷ் பண்ணி இழுத்தாலுமே அது வராது. ஸோ நல்லா ட்ரை பண்ண விடுங்க. எந்த குந்தன் ஸ்டோன் நீங்கள் ஓட்டினாலும் நல்லா ட்ரை பண்ண விட்டு பின்னாடி அட்டாச்சர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு அழகான எலகன்ட் லுக் கிடச்சிச்சு. ஸோ செகண்ட் ஸ்டட்டுக்கு போகலாமா. ஸோ இதுக்கும் அதே மாதிரி நான் அட்டாச்சர் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருந்த ஒரு லட்சுமி காயின் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ லட்சுமி காயின் வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லா ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா, குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4 குந்தன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 8x4 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 6x4 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு தான் இருக்கும். இது கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராடாக தெரியும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மினிமல் லுக்கில் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ப்ராடக்டோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு லோட்டஸ் பேட்டர்னில் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 குந்தன் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அந்த 2 குந்தன் ஸ்டோனுக்கு இடையில வந்து இந்த ஸ்டோனை கிராஸில் ப்ளேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்புறம் க்ரீன் கலர் 3 குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறேன் நான் ஒரு லீஃப் டிசைனுக்காக. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ½ மூன் சைஸில் நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லீஃப் டிசைன் கிடச்சிரும். அதுக்கு மேலே 3 mm கோல்டு ரவுண்டு குந்தன் ஸ்டோன் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்டு ஸ்டட் மேக் பண்ணுறதுக்கு போயிடலாம். சேம் தான், லட்சுமி காயின் எடுத்துருக்கிறேன் அட்டாச்சர் யூஸ் பண்ணி. ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்காது, ஆடாக தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ட்ரை ஆச்சுன்னா நீட் ஆயிரும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நீட்டமாக ஒரு 3 ஸ்டோன் ஒட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 3 ஸ்டோன் 3x3 ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். இது வந்து எப்படின்னா மேட் ஃபினிஷில் இருக்கிற ரெட் கலர் குந்தன் ஸ்டோனு. மேட் ஃபினிஷ், கிளாஸ் ஃபினிஷ் கிடையாது, இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிளாஸ் ஃபினிஷ். இது மேட் ஃபினிஷ் ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் 4x4 சைஸு.
ஸோ இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரெட் கலரு. ஸோ இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பேசிக்ஸ் தான் நான் சொல்லி தந்துட்டுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா என்னமெல்லாம் மாடல் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்ஸு. எப்படி ஒரு இயரிங்ஸ் நம்ம வீட்டிலேருந்தே மேக் பண்ணலாம். ஸோ 3யும் நம்ம ஒரு ரோலை ஒட்டியாச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு கேப்லேயும் இடையிலே நான் B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் 3mm ரவுண்டு வந்து நான் ஒட்டுறேன். இது ஒயிட் கலர் 3mm ரவுண்ட் பீடு. ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்னுமே அழகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க வந்து நீங்கள் போடும்போது அது இன்னுமே டிஃப்ரெண்ட்டான லுக்கில் தெரியறதுக்காக நான் வந்து 3mm ரவுண்டு பேர்ல் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஆரி ஒர்க் ஷாப் இது மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். ஸோ இதோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 வகையான சிம்பிளான அழகான குந்த ஸ்டட் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி தந்திருக்கேன்.